உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கா? அப்போ நீங்க இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்க செய்யவே கூடாது. மிஸ்டேக் நம்பர் 1, உங்க ஸ்கின்னை நீங்க சரியா கிளென்ஸ் பண்ணாம இருக்குது. கண்டிப்பா நோ மேட்டர் வாட் டே நீங்க 2 தடவையாச்சும் கிளென்ஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, யூ ஹேவ் டு கிளென்ஸ் யுவர் ஸ்கின். அப்பதான் உங்க ஸ்கின்ல இருக்கிற நேச்சுரலி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆயில் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே உங்க ஸ்கின்னை விட்டு வெளியாகும். அட் த சேம் டைம் உங்க ஸ்கின் கிளென்ஸ் ஆகுற மூலமா உங்க ஸ்கின் நல்லா ஹெல்த்தியா கிளீனாவும் இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 2, ஓவரா உங்க ஸ்கின்னை கிளென்ஸ் பண்றது. அதாவது ஒரு நாளைக்கு ரொம்ப அடிக்கடி கிளென்சிங் பண்றது, அடிக்கடி வாட்டர்ல யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டே இருக்கிறது. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஸ்கின் இஸ் ஆயிலி. கண்டிப்பா இதை நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஏன்னா இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் த டைம் கேன் காஸ் ட்ரைனஸ் அண்ட் அட் த சேம் டைம் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி வேஸ். மிஸ்டேக் நம்பர் 3, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாம இருக்கிறது. நம்ம ஸ்கின் டைப் தான் ஆயிலியா இருக்கு, நம்ம எதுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் வெரி ராங். ஓகே, நோ மேட்டர் வாட் உங்க ஸ்கின்ல நீங்க கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி தான் ஆகணும். சோ தட் இட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ஸ்கின் அண்ட் இட் ரிப்பேர்ஸ் யுவர் ஸ்கின். அட் த சேம் டைம் உங்க ஸ்கின்க்கு தேவைப்படுற ப்ராப்பரான ஹைட்ரேஷனும் மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, உங்க ஸ்கின்ல மேபி சம் ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல மத்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணது மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ நோ மேட்டர் வாட் கண்டிப்பா நீங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி தான் ஆகணும். But you can select what kind of moisturizer to apply based on your oily skin type.